Try these. Page number 11ல இருக்கிறது பார்க்குறோம். First one என்ன கொடுத்திருக்காங்க? Convert 3 1/3 into improper fraction. அப்போ 3 1/3 இது என்னது? இது mixed fraction. சரியா? இதை நம்ம என்ன பண்ணணும்? improper fraction கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டும் வரக்கூடிய ஆன்சர்ல நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 3s are 9, 9 plus 1, 9 plus 1 என்னது? 10, 10/3. சரியா? So this is what fraction? This is improper fraction. This is improper fraction. Improper fraction அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூமரேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. நியூமரேட்டர் will be greater than denominator. இதுதான் என்ன சொல்றோம்? improper fraction சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, 45/7. 45/7 ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா? ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா எப்படி இருக்கணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசா இருக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சின்னதா இருக்கும். சோ இதை நம்ம எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா 45 divided by 7 போடணும். So divide by 7 போட்டோம்னா என்ன வரும்? 6 7s are 7 7s are 49, 6 7s are என்னது? 42. அப்போ சப்ராக்ட் பண்றோம், சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 3 வரும். இப்போ நம்ம எப்படி இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க இங்க என்ன டினாமினேட்டர்ல 7 இருக்கா, அதை என்ன போட்டுருணும்? 7 டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுருணும், அதை மாற்றக்கூடாது. சரியா? இங்க 7 டினாமினேட்டர்ல இருந்தா இங்க 7 டினாமினேட்டர்ல போட்டுருணும். அப்புறம் நியூமரேட்டர்ல என்ன போடணும்? 3 போடணும். கோஷன்ட் எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வரும். So 6 3/7 is the mixed fraction. சரியா? So இது என்னது? Quotient, remainder by divisor. So நம்ம இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம டினாமினேட்டர் போட்டுறணும். இந்த கீழே இருக்க ரிமைண்டரை என்ன போடணும்? நியூமரேட்டர்ல போடணும். அப்புறம் இந்த ஹோல் நம்பரை என்ன போடணும்? இங்க போட்டுடணும். இந்த 3 நம்பர் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த 3 நம்பர் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அது எப்படி எழுதணும் அப்படின்றதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சரியா?